என்ன சரோ, உன் மாமியாரு? அவங்களுக்கு என்ன? நான் 3வது மனுஷி என்ன வச்சுக்கிட்டே உன் பிறந்த வீட்டை பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு போத அந்த பொம்பளை, நீ என்னடா எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க? என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு என்னமோ உன் மாமியார நீ கிண்டல் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. கிண்டல் தானே பண்ண? நீங்க வேற ரம்யா, நான் என்னையே சொரணை இல்லாதவளா மாத்திக்கணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். பொய்யா ஒருத்தரை புகழும் போது அது கிண்டல் பண்ற மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ எதுக்கு சொரணை இல்லாதவளா இருக்கணும்? என் பிறந்த வீட்டை பத்தி மட்டும் இப்படி யாராவது என் மூஞ்சிக்கு நேரா பேசிருந்தாங்கன்னு வையி, இந்நேரம் விளக்குமாறு பிஞ்சிருக்கும். உங்க சூழ்நிலை வேற, ஏன் சூழ்நிலை வேற. என்ன பெரிய சூழ்நிலை? இதோ பார் சரோ, இப்படி அனாவசியமா தணிஞ்சு போவாத. அது உனக்கு தான் வீக்னஸ். இல்ல ரம்யா, இப்ப என் மாமியார் உங்க முன்னால ஏன் இவ்வளவு மோசமா பேசிட்டு போனாங்க தெரியுமா? எனக்கு கோவம் வரணும், அதனால சண்டை வரணும், அதான் அவங்க ஆசையே. என்ன சொல்ற? ஆமா, இப்ப மட்டும் நான் எதிர்த்து பேசியிருந்தேன்னு வைங்க, அதை பெருசுப்படுத்தி அவர்கிட்ட சொல்லி அவர் கோவமா வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான், அவருக்கு சாமியே வந்திருக்கும். ஏன் உன் வீட்டுக்காருக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாதா? அவர் என்ன சின்ன பப்பாவா? இல்ல ரம்யா, என் வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவோட உணர்வுகள், நியாயம் இதுதான் முக்கியம். அதெல்லாம் சீண்டி பார்க்காத வரைக்கும் தான் அவர் என்கிட்ட பிரியமா இருப்பாரு. அவங்க அம்மாவோட கண்ல ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அவர் வேற மாதிரி ஆயிடுவாரு. அடுத்த நொடியே நான் விரோதி ஆயிடுவேன். நல்ல கூத்தா இருக்கேது. அது மட்டும் இல்ல, அடுத்தது என் தங்கச்சிங்க லீலா விஜயோட கல்யாணம் வரப்போகுது. இந்த சமயத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நான் உங்க கல்யாணத்துக்கு போக முடியாத சூழ்நிலை வந்துடும். அதுலயும் விஜயோட கல்யாணம் இவரோட அக்கறையில தான் நடக்கவே போகுது. அது எந்த காரணத்துக்காகவும் தட்டி போயிடக்கூடாது. என் ஒருத்தியோட ரோஷத்தினால மத்தவங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது இல்லையா? அதான் என்னை இப்படி மரக்கட்டையா மாத்திக்கிட்டு இருக்கேன். என்ன சரோ, பொம்பளையோட நிலைமை இவ்ளோ மோசமாயிடுச்சு? எனக்கு இந்த சூடு, சொரணை, மான, ரோஷம் இதெல்லாம் ஆடம்பரம் மாதிரி தான் ரம்யா. என் மாமியாருக்கு கோவம் வராம பாத்துக்கிறது தான் எனக்கு முக்கியமாயிடுச்சு. இப்பவும் உன் மாமியாரு உன் மேல கோவத்தோட தான் போயிருப்பாங்க. என்ன சொல்றீங்க? பின்ன ஏதாவது சண்டை போடலான்னு வேலை மெனக்கிட்டு கிளம்பி வந்தா நீ அதுக்கு சான்ஸே தராம பொறுமையும் சீக்கிரமா பேசி அனுப்பிச்சிட்ட. இது அவங்களுக்கு கோவம் வராதா? இது நியாயம் தானே? நீங்க வேற. அப்பா, கோபி எங்க? குமார், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டியா? நேத்தே கட்டிட்டேன்ப்பா. ஏன்? இல்ல கோபி தேடுறியா தான் கேட்டேன்.